வெல்கம் டு சினிமாட்டிக் கான்டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன்ற ஒரு ஈரானியன் ஃபிலிமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 1997 ரிலீஸ் ஆன படம். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக வந்து வேர்ல்டு சினிமா பார்க்குறவங்க, இந்த உலக படம் அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இந்த படம் வந்து ஏன் உலகத்தரமான படம் நான் சொல்கிறேன்றது அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மெயின் பிளாட் என்னென்னா, இந்த படத்தோட கதை அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. அலின்ற அண்ணனும் இருப்பான், 11 வயசு பையன். ஜாரான்ற 6 வயசு பொண்ணு. இந்த 2 பேருக்கும் வசதி இல்லாத ஒரு அப்பா அம்மா, அதாவது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டெய்லி வேலை செஞ்சு தான் அவங்கள பார்த்துப்பாங்க, குடும்பத்தை நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்தவங்க 2 பேரும். அலிக்கும் சாராவுக்கும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 2 பேர் ஆஃப் ஷூஸ் இருக்கும். ஒரு பேர் ஆஃப் ஷூஸும் 2 பேருக்கும் இருக்கும். அப்போ வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் டைட்டில் கார்டு போடுறதே அந்த படத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டைட்டில் கார்டில் எப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பேர் ஆஃப் ஷூஸை வந்து கடையில் எடுத்து போய் தைக்கிற மாதிரி தான் அந்த படத்தோட ஓப்பனிங் சீனே இருக்கும். அந்த அந்த டைட்டில் கார்டு முடிகிற வரையும் தைச்சு முடிச்சு இல்லைன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷூவை எடுத்துகிட்டு அலி என்ன பண்ணுவான்னா, கடைக்கு போவான். கடைக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே வந்து ஷூவை தைச்சி எடுத்துகிட்டு கடைக்கு மார்க்கெட் போகும்போது அங்கே அம்மா வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவான்னா, வெளியே ஷூ வச்சுட்டு அந்த கவரில் போட்டு இருந்ததை வந்து வெளியே வச்சுட்டு கடைக்கு வெளியே வச்சுட்டு இவங்க உள்ளே போய்ட்டு ஷூ, அதாவது தக்காளி அந்த இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா ஷூ இருக்காது. இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிருக்கும். ஆனால் அங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கார்பேஜ் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்துட்டு இந்த ஷூவும் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது. அதுக்கப்புறம் இந்த ஷூ வந்து எல்லாம் தேடிலாம் பார்த்துட்டு நிறைய வாட்டி என்னென்னமோ அங்கங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இவனுக்கு ஒரே வருத்தமாயிடும். அப்புறம் இவன் வந்து சோகமாக வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி நான் ஷூவை வந்து தைச்சிட்டேன் கடையில், பட் ஆனால் என்னால் ஒன்று ஷூ எட்டு வர முடியல, ஏன்னா அது இங்கேயும் நான் வழியில் தொலைச்சிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவான். ஸோ வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட சொன்ன உடனே அவன் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், அந்த மாதிரி சரி நம்ம இதை வந்து வீட்டில் வந்து சொல்ல வேணாம், நம்ம பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு இது தெரிஞ்சால் அவங்க அப்பா வந்து இவனை அடிப்பார். ஸோ அடிச்சுட்டு இவன் அந்த ஷூவை அவங்களால திருப்பி வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த விஷயத்த அவன் சொல்ல மாட்டான் அவங்க அப்பா அம்மா கிட்ட. அப்போ வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, அண்ணனும் தங்கச்சியும் வந்து உட்காந்துட்டு தங்கச்சி கேட்பேன், எனக்கு இப்போ நான் ஷூ இல்லை, எப்படி நான் ஸ்கூலுக்கு போகிறதுன்னு கேட்பேன். அதுக்கு வந்து இவன் சொல்லுவான், நான் என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டேன், வேணா நான் ஏன் ஒன்று பண்ணுறேன், நான் ஏன் ஷூவை தரேன், உனக்கு மதியானம் தானே கிளாஸு, உனக்கு காலையில் தானே கிளாஸு, எனக்கு மதியானம் தான் கிளாஸு. ஸோ வந்து நான் உனக்கு ஷூ தந்தால் நீ கிளாஸுக்கு போயிட்டு மதியானம் வரும்போது நீ அந்த ஷூ வந்து என்கிட்ட இருந்து கொடுத்துட்டு நான் வழியிலே வாங்கிக்கிறேன், திரும்ப அந்த ஷூ கூட நான் போகிறேன், அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவர் முடிவு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வந்து தங்கச்சி வந்து ஷூவை வாங்கிட்டு போயிடுற ஸ்கூலுக்கு போயிட்டு அவளுக்கு அந்த ஸ்கூலில் வந்துட்டு என்னென்ன படிக்கிறது அந்த மாதிரி அந்த படிக்கிற ஞாபகமே இல்லை. அண்ணன்கிட்ட எப்படி போய் ஸ்கூலுக்கு கொடுக்கணும், எவ்வளோ சீக்கிரமாக போய் கொடுக்கணும், அவன் எப்படி ஸ்கூலுக்கு போவான்ற மாதிரி தாட்லேயே இருப்பான். பெல் அடித்தோடனே வந்து என்ன பண்ண வேகமாக ஓடி போயிட்டு அந்த வழியில் போயிட்டு ஷூவை கட்டி கொடுத்துருவான். இதே மாதிரி ஒரு 2-3 நாள் நடந்துகிட்டு இருக்குது. அவனும் அந்த ஷூவை வாங்கிட்டு அவன் வேகமாக ஓடி போயிட்டு ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணுவான். அப்போ அங்கே அப்படி போனாலே அவனால் லேட்டாக தான் போக முடியும். இப்போ ஸ்கூலில் பிரின்சிபல் வந்து கூப்பிட்டு ஏன்ப்பா டெய்லி லேட்டாக வரேன்னு கேட்பாரு. ஒரு நாள் கேட்கும்போது எதுவுமோ சமாளிப்பான். அப்போ வந்து பிரின்சிபல் வந்து கண்டுபிடிச்சிடாரு, இவன் போய் தான் சொல்கிறான்ட்டு. அப்புறம் அவர் திட்டி வான் பண்ணி அனுப்புவார், அடித்து அனுப்புவார். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன ஆகும்னா, அந்த எனக்கு பிடிச்ச சீன் வந்து அந்த படத்தில் இந்த சீனும் ரொம்ப ஒரு ஐகானிக் சீனும் சொல்லலாம். அந்த தங்கச்சி வந்து அந்த ஷூவை கிளாஸ் முடிச்சுட்டு ஓடி வரும்போது அங்கே ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்கும். அந்த சந்தில் வந்து தூண்டு போனோம் வீட்டுக்கு. அப்போ அந்த ட்ரைனேஜ் மாதிரி ஒரு இடத்துல ஒரு சீன் ஒரு ரோடு பக்கத்தில் அங்கே கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஷார்ட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் வந்து என்னென்னா, கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஒரு ஷூ வந்து கலந்து விழுந்துடும் அந்த டிச்சில். ஸோ அந்த டிஜிட்டலில் விழுந்து அப்படியே அதை அடிச்சுட்டு போகும். அப்போ அந்த சீன் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கும்போது எமோஷ்னலாக இருக்கும். அந்த ஷூ வந்து அடிச்சுட்டு போகும். அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னா, அந்த ஷூ வந்து போகுது அப்படின்ற மாதிரி அது எப்படியோ நீ எடுக்கணும் பிடிக்கணும் அப்படின்ட்டு அதை பார்த்து அந்த குழந்தையும் அந்த பொண்ணும் ஓடிட்டே இருக்கும். அப்போ
வந்து ஒரு இடத்துல போய் அது நின்றோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து எடுத்து தருவாங்க. ஷூ வந்து ஈரமாக இருக்கும், அந்த டிஜிட்டல் ஷூ. அதுக்கப்புறம் லேட்டாக போகும். லேட்டு போனோடனே அண்ணன் கேட்பான், ஏன் இவ்வளோ லேட்டு, நான் இப்போ எப்படி கிளாஸுக்கு போகிறது அப்படின்னு கேட்பான். இல்லை நான் நல்லா தான் வந்துட்டு இருந்தேன், நடுவில் வந்து ஷூ வந்து தவறு டிஜிட்டல் வந்துச்சு, அதனால தான் லேட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவன் வாங்கிட்டு போவான். இந்த மாதிரி ஒரு வறுமையில் இருக்கிற குடும்பம். அதுக்கப்புறம் எப்படின்னா, இவன் வந்து இப்போ இவனுக்கு அந்த ஷூ வந்து வாங்கி தரணும். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து அப்பா கூட வந்து சேர்ந்து வெளியில் வந்து வேலைக்கெலாம் போவான். அந்த மாதிரி ஒரு சிட்டிக்கெலாம் கூப்பிட்டு போய் சைக்கிள்லேயே போவாங்க. ரொம்ப வீட்டு தோட்டம் வேலைலாம் பார்ப்பாங்க. கார்டனில் வேலை செய்கிற மாதிரி பணக்கார வீடெல்லாம் இருக்கும். அங்கே போய் இவங்க வீடு ஏறி அங்கெல்லாம் போயிட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்துடுவாங்க சம்பாரிச்சிட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ வரையுமே வீட்டில் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபர் வருது. என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. அந்த மேரத்தானில் என்ன ஸ்பெஷல்னா, 3rd பிளேஸ் வரவங்களுக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த அலின்றவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ட்டு போய் அவன் தங்கச்சிகள் சொல்லுவான். என்னென்னா, ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்களாம், அந்த மேரத்தானில் வந்து 3rd பிளேஸ் வந்தால் ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் கொடுக்குறாங்களான்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து அவங்க தங்கச்சிக்கு அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உனக்கு ஷூ இல்லை, நான் வாங்கி தரத்துக்கோசரம் அந்த 3rd பிளேஸ் வரேன், அதுக்கோசரம் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மேரத்தானுக்குலாம் தயாராகிடுவான். அப்புறம் வந்து இந்த மேரத்தான் ஓடினதுக்கப்புறம் அவன் வந்து அந்த அவன் நினச்ச ஷூவை வாங்கினானா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை, கிளைமேக்ஸு. அது ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, இவன் வந்து 3rd பிளேஸ் வந்து ஷூ வாங்க வேண்டியவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவன் 3rd பிளேஸில் போய் ஷூ வாங்காமல் இவன் வந்து அதோட நல்லா ஓடி ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கிடுவான். அப்போ அவனை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ஃப்ரேம்லாம் எடுத்துகிட்டு அந்த கேமராவில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்கு சோகமாகவே நின்றுட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு வந்து அந்த லட்சியம் வந்து என்னென்னா, அந்த 3rd பிளேஸ் வந்து அந்த பேர் ஆஃப் ஷூ வாங்குறது தான் அவன் தங்கச்சி கொடுக்கணுன்றது. ஸோ அதை இவனால் பண்ண முடியாது. அதோட ஃபஸ்ட்டாக வந்துடுவான். ஸோ அப்போ அவன் கடைசி வரையும் ஷூவே வாங்கி விட முடியலையே அப்படின்ற வருத்தத்துலேயே அவன் அந்த மாதிரி சோகமாக இருப்பான். ஆனாலையும் அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவனை கொண்டாடிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து அங்கே ஒரு கிளைமேக்ஸ் அந்த டைம் முடிகிற ஸ்டேஜில் வந்து அந்த வீட்டில் வெளியே வந்துட்டு ஒரு குளம் மாதிரி இருக்கும், அந்த தண்ணி மாதிரி. அங்கே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன் அப்படின்னா, சரி நீ தோத்தனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷூ இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவன் தங்கச்சி சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், நான் வந்து 3rd பிளேஸ் வராமல் ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன், உனக்கு ஷூ வாங்கி தர முடியலன்னு. சரி அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து இவன் காலை வந்து அந்த தண்ணிலாம் இருக்கும், அதில் வந்து இவன் வந்து அந்த வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஓடுறதுனால இவனுக்கு காலெல்லாம் அந்த ரொம்ப வந்து ஹீட் ஆகி ஒரு புண்ணு மாதிரிலாம் ஆயிரும். அந்த மாதிரிலாம் நிறையா ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சீனில் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. காலை வந்து அந்த மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிருப்பான். ஆனாலே அவனால் அந்த நினச்சதை பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அவங்க அப்பாவே அந்த விஷயம் தெரிய வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே வந்துட்டு அந்த ஒரு பேர் ஆஃப் ஷூ வந்து வாங்கி தந்துடுவார். ஸோ வாங்கி தந்தோடனே அந்த நினச்சது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒருத்தரோட இந்த லைஃப் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ லைஃப்பில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து அது இப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் வந்து மக்கள் இருக்காங்களான்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஸோ ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி தான் அந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து ஆஸ்கர்லாம் வாங்கிச்சு. ஃபஸ்ட்டு ஃபிலிம் இரானியன் ஃபிலிம் டு ஃபாரின் லாங்குவேஜில் வந்து ஆஸ்கர் வாங்குறது அந்த ஸோ அந்த படத்தை வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படம். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து ஐகானிக்காக நிறைய சொன்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த படத்தில் நடித்த அந்த சாரா அலின்ற நடித்த அந்த 2 பேருமே இந்த சைல்டுஹுட் கேரக்டர்ஸ் தான். அவங்க 2 பேருமே ரொம்ப சின்ன ஏஜ். ஆனால் அந்த படத்தில் வந்து அவங்க நடிக்கிற சீனெல்லாம் பார்த்தோம்னா அந்த அவ்வளோ இதாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன வயசில் அந்த ஸ்டார்டிங்கில் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, ஷூ இல்லை எனக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எழுதியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க சவுண்டை பேசினா அவங்க அம்மா அப்போ தெரிஞ்சிடும், அப்போ கேட்பாங்க திட்டுவாங்கன்றதுக்கோசம் எழுதி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எமோஷ்னலாக பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று பர்டிகுலராக ஒரு சீனில் சொல்லணும்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து இவன் அந்த ஷூ வந்து தொலைஞ்ச ஷூ வந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கும். அந்த ஷூ அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கும். அப்போ வந்து இந்த பொண்ணு ஜாரான்ற பொண்ணு வந்து பார்க்கும் அந்த ஷூவை பார்க்கும்போது. இது அப்போ வந்து அந்த டைலாகே இருக்காது அந்த ஷூவில், அந்த சீனில் வந்து டைலாகே இருக்காது. ஆனால் அப்போ அந்த பொண்ணு வந்து பார்க்குற இதுலேயே வந்து நம்மளுக்கு அவ்வளோ மீனிங் இருக்கும்.
இந்த ஷூ வந்து நம்மளுக்கு தானே, அந்த ஷூ எப்படி அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட போச்சு, அந்த ஷூ நம்மளுக்கு திருப்பி கிடைக்காதா, அந்த ஷூ மாதிரி நம்மளால் திருப்பி வாங்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம், அந்த மாதிரி நிறைய எமோஷ்னலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எதனாலன்னா, இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறது எதனாலனா, ஒன்றுமே இல்லாமல் ஒரு 1000 கோடி 500 கோடி 100 கோடி 200 கோடி இந்த மாதிரிலாம் காசு போட்டு எடுக்காமல் ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு பேர் ஆஃப் ஷூஸ், அந்த ஒரு சின்ன ஒரு ஒன்லைனை வச்சுட்டு அந்த கதையை வச்சுட்டு இவ்வளோ நல்லா இவ்வளோ பெட்டரான ஃபிலிமை கொடுக்க முடியும்னா அது வந்து இந்த உலகத்தில் மஜித் தவிர வேறு யாராலுமே அந்த மாதிரி படத்தை வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டராக சொல்கிறோம் உலகத்தரத்தில். அவர் எடுத்த நிறைய படம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து அடுத்த ஒரு வீடியோவில் அவர் எடுத்த படத்தை பற்றி பேசுவோம். இதுதான் இந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவனோட படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தை வந்து தயவுசெய்து ஒரு வாட்டினாலையும் பாருங்கள். ஆக்சுவலாக அவ்வளோ முக்கியமான படம். நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவீங்க அது